ஹலோ யூசர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளூடூத் ஸ்கேலை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு லிஃப்டிங் ப்ராசஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளூடூத்தை நம்ம டிவைஸோட பேர் பண்ணணும். நீங்கள் ப்ளூடூத் ஆன் பண்ணிவிட்டு அந்த ஸ்கேல் ஆன் பண்ணிங்க அப்படின்னா அதோட ப்ளூடூத்தோட டிவைஸ் நேம் இங்கே வரும். இங்கே அதர் டிவைஸஸ் நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு SLE ஸ்கேல்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டு நான் பேர் பண்ணுறேன். பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்குன்னா ட்ரை 0040 போடணும், இல்லை 1 2 3 போடணும் சொல்லியிருக்கு. பேர் பண்ணுறதுக்கு நான் 1 2 3 4 அப்படிங்கிறது கொடுத்து பேர் பண்ணிடுறேன். இப்போ நான் இங்கே பேர் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோடய லிஸ்ட்டில் பேர் டிவைஸில் SLE ஸ்கேலுங்கிறது வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நான் என்னோடய டிவைஸை பேர் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டேரெக்டாக ஆப்பில் லாகின் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லிஃப்டிங் ப்ராசஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த ஃபார்முக்கு நான் லிஃப்டிங் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் லைன் ரன் மூலயமாவும் எடுக்கலாம், இல்லை டேரெக்டாக ஒரு ஃபார்முக்குள்ளே போய் எடுக்கலாம். நான் டேரெக்டாக ஃபார்முக்குள்ளே போகிறேன். அந்த ஃபார்மில் போய்ட்டு நம்ம எந்த ஃபார்முக்கு இப்போ நம்ம லிஃப்டிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மேலே சர்ச் பண்ணணும். இப்போ நான் அருள்மொழிங்கிறவங்களுக்கு நான் லிஃப்டிங் பண்ண போகிறேன். ஸோ இவங்க பேரை நான் எடுத்துகிட்டு லிஃப்டிங்னு ஒரு ஐக்கான் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணிவிட்டேன். எந்த கஸ்டமர் வர்றாங்க அப்படின்னு கஸ்டமர் நேமை சூஸ் பண்ணிவிட்டேன். ட்ரக் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ட்ரக் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ட்ரக் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட டிரைவர் நேம் எல்லாமே நீங்கள் கொடுக்கலாம். கீழே டிரைவர் நேம், கான்டாக்ட் நம்பர், அதே மாதிரி டெலிவரி இன்ஃபர்மேஷன் வீக் பேர்டா குட் பேர்டான்னு இருக்கும். இது நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இன்கேஸ் இது வீக் பேர்டுனா எஸ்ன்னு கொடுக்கணும், இல்லைன்னா நோன் குட் பேர்டுன்னு கொடுத்துக்கலாம். இது நான் கொடுத்ததுக்கப்புறம் லோடுன்னு இருக்கும் மேலே டாப் பிளேஸில் ரைட்டில். அதை நான் லோடுன்னு கொடுத்தேன்னா எம்டி வெயிட் போடுறதுக்கு வந்துடும். இந்த எம்டி வெயிட்டில் நான் எப்படி என்னோடய ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணுவேன் அப்படின்னா பீங்கிற சிம்பிளை கிளிக் பண்ணேன் அப்படின்னா நான் பேர் பண்ண என்னோடய டிவைஸ் எல்லாம் இங்கே இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா SLE ஸ்கேல்னு வந்திருக்கு. அதை நான் கிளிக் பண்ணி கனெக்ட்னு கொடுத்தேன்னா எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. இது நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணேன்னா மேலே கனெக்டட் டிவைஸ் SLE ஸ்கேல்னு இருக்குது. ஸோ இப்போ எனக்கு இது கனெக்ட் ஆயிடுச்சு. இங்கே நம்பர் ஆஃப் கேஜஸ் அப்படின்னா நான் எத்தனை கேஜ் வச்சு வெயிட் எடுக்கிறேன். இப்போ 5 கேஜ் வச்சுருக்கேன். என் மிஷின்லேருந்து இந்த வெயிட் எடுத்திருக்கேன். மறுபடியும் 5 கேஜ் வச்சுருக்கேன். திரும்ப எவ்வளோ வெயிட் வச்சுருக்கேன். இப்போ நான் எம்டி வெயிட் எடுத்துட்டேன். இப்போ நான் லோடர் வெயிட் எடுக்கணும். மேலே லோடர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ண அப்படின்னா 10 கேஜி எம்டி வச்சுருக்கேன். திரும்ப 5 கேஜுக்கு பேர்டு பிடிச்சிட்டேன். பேர்டோட வெயிட் எடுக்கிறேன். அதை நீங்கள் வெயிட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு அந்த வெயிட்டுக்கு ஷோ ஆகும். அதை டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த வெயிட் நீங்கள் எடுக்கலாம். அடுத்த வெயிட் இப்போ நான் டோட்டலாக 8 கேஜுக்கு தான் பேர்டு எடுத்திருக்கேன். அப்போ என்னென்னா மீதி 3 கேஜுக்கு எவ்வளோ வெயிட் அப்படிங்கிறத நான் இங்கே இது பண்ணுறேன். இதுக்கு இவ்வளோ தான் வெயிட்டு 3 கேஜுக்கு. திரும்ப 2 கேஜ் நான் எம்டி எடுத்துகிட்டு போகிறேன். எம்டியை நீங்கள் எடுத்துகிட்டு போனாலும் எம்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா வெயிட் போடணும். இப்போ அந்த வெயிட்டுக்கு இதுதான் அதோட கேஜ் வெயிட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன், நான் 10 கேஜ் வெயிட் போட்டேன். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் டினாமினேஷன் ஒன்று இருக்கும். அந்த டினாமினேஷனுக்கு போனேன் அப்படின்னா நம்பர் ஆஃப் கேஜ் அண்ட் பேர்ட் பர் கேஜ் பேர்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ நான் மொத்தமாக 10 கேஜ் கொண்டு வந்து இல்லைங்களா, இதில் 5 கேஜுக்கு 10 பேர்டு விட்டுருக்கேன். இன்னொரு 3 கேஜுக்கு பேர்டு பிடிச்சதுக்கு ஒரு 8 பேர்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா? அந்த 2 கேஜுக்கு பேர்டு விற்கலை. பட் அந்த 2 கேஜ் கொண்டு வந்து இல்லைங்களா, அதையும் நான் போடணும். அப்போ தான் என் கேஜ் டேலி ஆகும். இப்போ டோட்டலாக நான் 10 கேஜ் எம்டி வெயிட் எடுத்தேன். லோடு வெயிட்டும் போட்டேன். இப்போ எம்டி வெயிட் எவ்வளோ, லோடு வெயிட் எவ்வளோ, நம்பர் ஆஃப் பேர்ட்ஸ் எவ்வளோ, ஆவரேஜ் வெயிட் எவ்வளோன்னு வந்துருச்சு. இப்போ நான் சம்மரியை கிளிக் பண்ணுறேன். சம்மரியை கிளிக் பண்ண எந்த ட்ரேடர் வந்திருக்காரு, எவ்வளோ வெயிட், எல்லாமே இன்ஃபர்மேஷன் இருக்கும். எல்லாமே உங்களுக்கு ஓகேவாக இருக்குது அப்படின்னா கம்ப்ளீட் கொடுத்துடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அங்கேருந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மொபைல் ஆப்பில் உங்களோட லிஃப்டிங் மிஷினை கனெக்ட் பண்ணி லிஃப்டிங் போடுறதுக்கான ப்ராசஸ். ஓகே, தேங்க்யூ.